தமிழ்நாட்டில் நாளை காலை 7 மணிக்கு தொடங்குகிறது மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். நாளை மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரும் வாக்காளர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்படும். தாமதம் ஏற்பட்டாலும் உரிய நேரத்திற்குள் வருபவர்கள் வாக்களிக்க ஏற்பாடு. 6 மணிக்கு உள்ளே யார் வந்திருக்கிறாங்களோ அவங்க நம்ம சீட் கொடுத்துட்டு ஓட் போடுறதுக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஏற்பாடு எல்லாம் பண்ணோம். அதுக்கு ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அதில் தெரிவி வச்சுருக்கிறோம். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங்கில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு பயணிக்க இன்று 10,214 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வாக்களித்துவிட்டு பணியிடங்களுக்கு திரும்பும் சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு. நாளை தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து. வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவறவிடக்கூடாது என்பதால் அறிவிப்பு. வாக்குக்கு பணம் கொடுப்பதாக தெரிய வந்தால் 1950 என்ற இலவச தொலைபேசி எண்ணுக்கு புகார் அளிக்கலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதாத் சாஹூ தகவல் பண்ணியிருக்கோம். அது தவிர நமக்கு ஒரு 1950 நம்பர் இருக்குது. எங்கேருந்து நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து அது ஃபோன் பண்ணால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஓ ஆஃபீஸ்க்கு ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அது போய் சேரும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த போதமலைக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எடுத்துச் செல்லும் பணி. சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்து எடுத்துச் செல்லப்பட்டன. திருமண மண்டபங்கள், விடுதிகளில் போலீசாருடன் இணைந்து பறக்கும் படையினர் அதிரடி சோதனை. தொகுதிக்கு தொடர்பில்லாத நபர்கள் தங்கியிருந்தால் வெளியேற்ற நடவடிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனை நடத்திய போலீசார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த வெளியூர் நபர்கள் விடுதிகளில் இன்னமும் தங்கியுள்ளனரா என்பது குறித்து ஆய்வு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதிய பிரதமர். தமிழகம், புதுவையின் 40 தொகுதிகளிலும் தாமே நிற்பதாக கருதி ஆதரவு தர வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். சென்னையில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி பிரச்சாரத்தை நிறைவு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக வேட்பாளரை ஆதரித்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்திய எடப்பாடி பழனிசாமி. சேலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்தார் இபிஎஸ். மாற்றத்திற்கான மனநிலையில் மக்கள் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். கோவை தொகுதியில் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். திருவள்ளூரில் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கோஷ்டி மோதல். யார் மேடையில் ஏறுவது என்பதில் இரு பிரிவினரிடையே மோதல், கூச்சல், குழப்பம். கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய 3 தரப்பும் ஒரே நேரத்தில் கூடி மாறி மாறி கோஷம். கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் போலீசார் வரவழைப்பு. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிடக் கோரிய மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை.
அவதூறு பேச்சுக்காக எடப்பாடி பழனிசாமி உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் பூலுவப்பட்டியில் டீ கடையில் வைத்து பணம் விநியோகிக்க ஏற்பாடு. ஆலந்துறை பாஜக மண்டல தலைவரிடமிருந்து 81,000 ரூபாய் பணம், பூத் ஸ்லிப்புகளை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் அதிரடி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பணப்பட்டுவாடா என புகார். பணத்தை பிரித்து கொடுத்து வாக்காளர்களுக்கு கொடுக்கச் சொல்வது போன்ற வீடியோ வெளியானது குறித்து விசாரிக்க கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே தபால் ஓட்டளித்து வீடியோ வெளியிட்ட சிஆர்பிஎஃப் காவலர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு. தமிழகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. வாக்குப்பதிவை முன்னிட்டு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் மது விற்பனை அமோகம். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையின் 15வது கொண்டை ஊசி விளைவில் கவிழ்ந்த சரக்கு லாரி. கர்நாடகா நோக்கி சென்றபோது பாரம் தாங்காமல் சாலையிலேயே கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கரூரில் உள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் உட்பிரகாரங்களில் தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பு. எதிர்ப்பு தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சிவனடியார்கள். கோவை மாவட்டம் ஓடந்துறை ராமசாமி நகர் பகுதியில் ஊருக்குள் நுழைந்த பாகுபலி யானை. விநாயகர் கோவிலின் சுற்றுச்சுவரை உடைத்ததால் பொதுமக்கள் அச்சம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு. கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் பீகாரைச் சேர்ந்த நபர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை. டெல்லியில் ஹெல்மெட் அணியாமல் பைக் ஓட்டியதாக 28 பேரை கைது செய்தது காவல்துறை. ரீல்ஸ் வீடியோ எடுக்க வந்ததாக கூறிய நிலையில் வாகனங்களும் பறிமுதல். என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் விராட் கோலி தான். யூபிஎஸ்சி தேர்வில் வென்று 3ஆம் இடம் பிடித்த டொனூரு அனன்யா ரெட்டி நிகழ்ச்சி. சிறையில் உள்ள விவசாயிகளை விடுவிக்க கோரி நடத்தப்படும் போராட்டம் எதிரொலி. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி.